ஓம் ஈஸ்வரா குருதேவா. வேதனை அறிகின்றாய், அதே போல ஆக நான் சொல்லும் நிலைகள் இப்போ உனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை இந்த சித்திர புத்திரன் இந்த கண்ணின் நிலையை கொண்டு விண்ணின் நோக்கி எடுத்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதை நீ கவர்ந்து அதனின் மேல் நீ பாசத்தை செலுத்து. ஆக அந்த உணர்வின் கணக்கு பிரகாரம் உயிர் ஒளியானது உணர்வு ஒளியாக மாறும். அதனின் நிலைகளுக்கு நீ செல்ல என்ற நிலைகளும் ஞானிகள் வகுத்து கொடுத்த இந்த நிலையில் சித்திரபுத்திரன் கணக்கு என்று சொல்லப்பட போகும்போது எங்கேயோ கணக்கு இருக்கிறா, அந்த ஒரு கணக்கு இருக்குது, இந்த லோகத்துல அவனுக்கு உத்தியோகம் என்னதுதான் என்ற நிலைகளைத்தான் நாம் எண்ணுகின்றோம். அவர்கள் காட்டிய மார்க்கங்கள் இப்படித்தான் என்று இங்கே உணர்த்தி இதுதான் இந்த மனிதனின் வாழ்க்கை நீ கண்ணுற்று இருக்கப்படும் போது அவர்களை படமெடுத்து அவர்களில் உருவான உணர்வுகள் அவனுடைய நிலைகளை நீ எவ்வளவு நேரம் எண்ணுகின்றாயோ எவ்வளவு நேரம் அறிகின்றாயோ அந்த கணக்கு போதிவிடும். அதே சமயத்தில் ஒருவருடைய கண் உற்று பார்த்தோம், அவனுடைய நோயின் தன்மை அதிகரித்து விடுகின்றது. நாம் பாசத்தால் அவனுடைய நோய்கள் எடுக்கின்றோம். அவனை உற்று பார்த்த சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் அவனைவே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த நோயின் தன்மை எனக்குள் வளர்ந்து எனக்குள் நல்ல குணத்தை எளிமையாக வந்து அவனின் நோய்கள் எனக்குள் எங்கே கொண்டு செல்லுகின்றான்? யமன் ஆக நரகலோகத்துக்கு என்னை அழைத்து செல்லுகின்றான் என்ற நிலையை இவ்வளவு தூரம் அங்கு விரிவாக காட்டின. ஒரு அடிக்கு இத்தனை ஒரு அடிக்கு இத்தனை அடிய எத்தனை உணர்வுகளை எவ்வாறு பாய்ச்சுகிறது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். ஆகவே இதை போல இப்போ இதை நீக்குவதற்காக இதை கொன்றவன் வென்றவன் மகரிஷிகள். ஆக அதை சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் அந்த மகரிஷிகளின் அசக்தி பெற வேண்டும் என்ற நினைவினை அங்கே காட்டி அந்த உணர்வினை இங்கே அது கணக்கை கூட்டும். அதை கணக்கு கூட்டாதபடி எவனோ அந்த கணக்கு எவ்வளவோ அதுதான் வரும். நீங்க ஒரு குழம்பு சாம்பார் வைக்கிறீங்கன்னா காரத்தை அதிகமாக கூட்டி விட்டா அந்த கணக்கு பிரகாரம் காரம் ஜாஸ்தியா இருக்கும். உப்பு அதிகமாக போட்டா அதனுடைய கணக்கு அதிகமாகி போச்சுன்னா அதற்கு பிரகாரம் ருசி இருக்கு. ஆகையினால இதையெல்லாம் எவ்வாறு அந்த சித்திரபுத்திரன் என்ற நிலையிலே இது விரைவில் கொடுத்த இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சும்மா தொட்டு தொட்டு தான் காமிச்சிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்குதான் அது விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு இதை உங்க வாழ்க்கையில் உங்களை பண்படுத்திக் கொள்ள உதவும். இதை அதிகமாக பதிவு செய்து உங்க சிந்தனை தோண்டச் செய்து தீமைகள் உங்களை அணுகாது ஞானி உணர்வு ஒன்றைச் செய்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் இணைக்கச் செய்து ஆக சித்திரன் அந்த உணர்வின் எண்ணங்களை அங்கே கூட்டச் செய்து இதை பெருக்க பிரகாரம் அந்த உணர்வின் சக்தி கொண்டு நாம் என்றும் உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு என்று ஒன்றி நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றனரோ அதனுடன் இணைந்து நாமும் வாழ முடியும். நம்மால் முடியும். வாழ்க்கையில் தான் நான் தனித்து காட்டுக்குள் எவன் இருப்பேன்னா இது ஒரு பெரிய காடு, புலி கரடி எல்லாம் நமக்குள்ள உண்டு. புலியா பிறந்தோம், யானையா பிறந்தோம், நரியா பிறந்தோம், தேடா பிறந்தோம், பூச்சிகளாக பிறந்தோம். இத்தனை உணர்வும் காத்துக்கொள்ளும் உணர்வு இந்த காட்டில் வெளியும் தாவர இனங்களை தான் உணவாக உட்கொண்டு அதன் தசைகளை வளர்த்துக் கொண்டு அதை போல தன்னை வளர்த்துக் கொள்ளும் உணர்வு கொண்டு இணைந்து வாழ்ந்து இந்த உணர்வின் தன்மை இணைந்து இன்றைக்கு காட்டை போலதான் பல உணர்வின் தன்மை கொண்டு இன்றைக்கு இருந்தாலும் தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்மை மனிதனாக பிறந்த செய்ததுதான். ஆக இதற்குள் இந்த காட்டுக்குள் நீங்க எங்க தனிச்சு உட்கார்ந்தாலும் இந்த காட்டுக்குள் இருந்து நீங்க தப்ப முடியாது. புலியும் இருக்குது, கரடியும் இருக்குது. ஒருத்தன் கோபமா பேசினாலும் இந்த உணர்வு வரும், அதுக்கு சாப்பாடு வேணும். அப்ப அந்த கோப உணர்வு நினைச்சு ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்பாரு. அதை ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் எடுத்தாரு. அடுத்தாப்படி என்ன செய்யும்? யாராவது நம்ம குறை கூறியிருந்தான்னா உடனே அந்த எண்ணம் வரும், ஜீரணம் அது கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க. ஆக பையன் மேல பாசமா இருக்கும், அதை இவ்வளவு தூரம் சொல்லி இவ்வளவு சம்பாரிச்சு வச்சோன்னே இப்படி செய்யறானே அப்படிங்கிற இந்த எண்ணம் வரும். நான் ஒருமித்த நிலைகளை நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியலையே பாரு. நீங்க எந்த சாமியாரா போயிட்டாலும் சரி, குடும்பத்தை திறந்து போட்டு நான் சாமியாரா போவேன்னா காட்டுக்குள்ளுன்னு இந்த காட்டுக்குள்ள இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதனாலதான் சீதா ராமா என்ற நிலையை அவன் சீதாவும் ராமனும் காட்டுக்குள் சென்றார்கள். ஆனா இந்த எண்ணத்துக்குள் எந்த சீதாராமனாக இருக்க வேண்டும் என்ற நிலையை அவன் உணர்த்துவதற்குத்தான் சுவைமிக்க உணர்வுகள். ஆக சுவையாக என்றும் சுவைத்திட்ட உணர்வு கொண்டு அந்த சுவையான அந்த மகிழ்ச்சியின் உணர்வை சீதா அதை உணர்வின் சத்தை தனக்கொடுத்து ராமனாக நம் சொல்லின் நிலைகளும் நினைவின் ஆற்றலும் இருக்க வேண்டும். ஒருவன் தூய்மையற்று பேசுகிறான் என்றால் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்ற இந்த சுவையை கூட்டிக் கொண்டு இதை தூய்மைப்படுத்திக் இருக்க வேண்டும்.
ஆகவே அதை சித்திர புத்திரனாக்கி அதன் உணர்வின் தன்மை பாசம் அதன் மேல் நாம் தொடர வேண்டும். அதை கயரின் தன்மை கொண்டு நாம் யமனுக்கு தண்டனை கொடுத்து நீ அல்ல என்ற சீவலிங்கம் உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு ஒரு உருவத்தை அமைத்து மார்க்கண்டேயன் என்ற நிலையும் என்னும் 16 என்ற நிலை அடைவதற்கு ஆவடை உடலை பற்றி கொள்ளவில்லை, உயிரை பற்றி கொண்டுள்ளான் என்ற நிலைதான் சாதாரணமா ஒரு சித்திரத்தை எழுதி சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இவ்வாறு வைத்தது.